வணக்கம். 19 ஜான்வரி 2026 திங்கட்கிழமை. யோகா மெடிடேஷன் மனவழி பயிற்சிகள் பாகம் 59. சுவாமி விவேகானந்தரே தம்முடைய ராஜயோகா என்ற நூலில் இந்த 1:4:2 பிராணாயாமா பயிற்சியை செய்ய சொல்கிறார். அவர் இந்த முறையை பின்பற்றுவதற்கான எவ்வாறு கருதினார் என்பது தனி ஆராய்ச்சிக்கு உரியது. இந்த முறையை தொடர்ச்சியாக பயிற்சி செய்து வந்த சிலருக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்தது என நேரிலேயே தெரியும். பேனாவை பிடித்து எழுத முடியாமலும் விரல்கள் நடுக்கம் இல்லாமல் எந்த பொருளையும் பற்றி எடுக்க முடியாமலும் சிறிது காலத்திற்கு பின் அவர்கள் பெரிதும் திண்டாடியிருக்கிறார்கள். மேலும் மூச்சை நாசித்துவாரங்கள் மாற்றி மாற்றி இருப்பதாகவும் விடுவதாலும் சில இயற்கை சிக்கல்கள் எழுகின்றன. ஒரே அளவுள்ள கால இடைவேளைகள் வலது இடது நாசித்துவாரங்கள் பயன்படுத்தினால் 1:4 என்று மாறுபடும் விகிதத்திற்கு நாசித்துவாரங்களை உட்படுவதால் சில தொல்லைகள் விளையும். எனவே சமசீரான விகித அமைப்பே சிறந்தது. இயற்கை நியதிக்கு இயந்தது நாடி சுத்தி பிராணாயாமம் ஆகும். யோகத்தில் ஈடுபட்டிருப்போர் யாவருக்கும் மூச்சு பயிற்சி மிக முக்கியமாகும். பல காரணங்களால் மூச்சு பயிற்சி யோகத்திற்கு தேவைப்படுகிறது. எனவே பல வகை மூச்சு பயிற்சிகள் எது தீமையற்றதோ, எது இயற்கைக்கு மிகவும் ஒத்ததோ அதையே தேர்ந்தெடுத்து கொள்வது யோகிகளுக்கு இன்றியமையாதது. நன்றி, வணக்கம்.